நான் சீதையை தரிசித்தேன். அவளுடைய மனம் முழுவதும் ராமரிடமே லயித்திருந்தது. அங்கங்கள், கை கால், ஆடை ஆபரணம் எதிலுமே அவளுடைய மனம் செல்லவில்லை. அவளது உயிரே ராமமயமாக ஆகிவிட்டது போல் இருந்தது. ராமர் இல்லாவிட்டால், ராமரை அடையாவிட்டால் உயிர் நிலைக்காது போல் தோன்றியது. ஆம் சுவாமி, பைத்தியம் போன்ற நிலை. ஸ்ரீ ராமகிருஷ்ணர், பைத்தியம் பிடித்தவள் அதுதான். இறைவனை அடைய வேண்டுமானால் பைத்தியமாக வேண்டும். மனம் காமினி காஞ்சனத்தில் இருக்குமானால் அது நடக்காது. பெண் இன்பம், அதில் என்ன சுகம் இருக்கிறது? இறை காட்சி கிடைத்தால் பெண் இன்பத்தை விட கோடி மடங்கு ஆனந்தம் கிடைக்கிறது. மகாபாவனை ஏற்படும் போது மயிர்கால் உட்பட உடலில் உள்ள ஒவ்வொரு துவாரமும் மகா யோனியாகிவிடுகிறது. ஒவ்வொரு துவாரத்திலும் ஆன்மாவுடனான கூடல் இன்பம் உணரப்படுகிறது என்று கௌரி பண்டிதர் கூறுவார். மன ஏக்கத்துடன் இறைவனை அழைக்க வேண்டும். என்ன செய்தால் அவரை அடையலாம் என்பதை குருவிடமிருந்து தெரிந்து கொள்ள வேண்டும். குரு முழுமையான ஞானியாக இருந்தால்தான் வழிகாட்ட முடியும். முழு ஞானம் ஏற்பட்டால் வாசனை அழிகிறது. அவன் 5 வயது குழந்தையைப் போல ஆகிவிடுகிறான். தத்தாத்ரேயர், ஜடபரதர் போன்ற முனிவர்கள் குழந்தை இயல்பு உடையவர்களாக இருந்தார்கள். மா கூறினார், ஆம் சுவாமி, உலகம் இவர்களை அறிந்துள்ளது. இவர்களைப் போல் எவ்வளவோ முனிவர்கள் இருந்திருக்கலாம். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கூறினார், ஆமாம், ஞானிகளிடம் எல்லா வாசனைகளும் மறைந்து விடுகின்றன. ஏதாவது தங்கியிருந்தாலும் அது எந்தவித கெடுதலையும் செய்யாது. பரிசமணியால் தொடப்பட்ட இரும்பு வாள் பொன்வாளாகி விடுகிறது. அதன் பிறகு அதனால் இரும்பு வாள் போல் வெட்ட முடியாது. அதேபோல் ஞானியின் ஆசை கோபம் எல்லாம் வெறும் நிழல் மட்டுமே, பெயரளவிற்கு மட்டுமே. அவற்றால் எந்த தீங்கும் உண்டாகாது. மா கூறினார், ஆம் சுவாமி, தாங்கள் கூறுவது போல் ஞானி 3 குணங்களையும் கடந்தவன். அவன் சத்துவம், ரஜஸ் என்று எந்த குணங்களின் வசமும் இல்லை. 3 குணங்களும் 3 திருடர்கள். ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், ஆம், இதனை மனத்தில் நன்றாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். மா கூறினார், பூரண ஞானிகள் உலகில் 3-4 பேருக்கு மேல் இல்லை என்றுதான் நினைக்கிறேன். ஸ்ரீராமகிருஷ்ணர் கேட்டார், ஏன்? மேற்கிந்திய மடங்களில் ஏகப்பட்ட சாதுக்களையும் சந்நியாசிகளையும் பார்க்க முடிகிறதே. மா கூறினார், ஆம், அவர்களைப் போன்ற சந்நியாசிகளாக இருக்க என்னாலும் முடியும். மா இவ்வாறு கூறியதும் ஸ்ரீராமகிருஷ்ணர் அவரை அப்படியே சிறிது நேரம் உற்று பார்த்தார். பிறகு அவரிடம், என்ன, எல்லாவற்றையும் துறந்தா என்று கேட்டார். மா கேட்டார், மாயை விலகாவிட்டால் என்ன சாதிக்க முடியும்? மாயையை வெல்லாமல் வெறும் சந்நியாசியாகி என்ன பயன்? இருவரும் சில நிமிடங்கள் மௌனமாக இருந்தனர். மா கேட்டார், சுவாமி, 3 குணங்களையும் கடந்த பக்தியின் இயல்பு என்ன? ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், அந்த பக்தி உண்டானால் அவன் எல்லாம் உணர்வுமயமாக காண்கிறான். கிருஷ்ணர் உணர்வுமயம், அவருடைய இருப்பிடம் உணர்வுமயம், பக்தனும் உணர்வுமயம், எல்லாம் உணர்வுமயம். இப்படிப்பட்ட பக்தி ஏதோ சிலருக்குதான் உண்டாகும். டாக்டர் மது சிரித்தபடி கூறினார், திரிகுணாதீத பக்தி, அதாவது பக்தன் எந்த குணத்தின் வசத்திலும் இல்லை. ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சிரித்தவாறே கூறினார், ஆம், 5 வயது குழந்தை எந்த குணத்தின் வசத்திலும் இல்லை அல்லவா? அதுபோல் பகலுணவு முடிந்ததும் குருதேவர் சிறிது நேரம் ஓய்வெடுத்தார். மணிமல்லிக் வந்து குருதேவரை வணங்கிவிட்டு தரையில் உட்கார்ந்தார். மாவும் தரையில் அமர்ந்திருந்தார். குருதேவர் படுத்திருந்தவாறே மணிமல்லிக்குடன் ஓரிரு வார்த்தைகள் பேசிக் கொண்டிருந்தார். மணிமல்லிக், நீங்கள் கேசவரை பார்க்க போயிருந்தீர்களாமே? ஸ்ரீராமகிருஷ்ணர் கேட்டார். ஆமாம், அவர் இப்போது எப்படி இருக்கிறார்? மணிமல்லிக் கூறினார், எந்த முன்னேற்றமும் இல்லை. ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், அவரிடம் ரஜோகுணம் நிறைந்திருந்ததை கண்டேன். நீண்ட நேரம் காத்திருந்த பிறகுதான் அவரை பார்க்க முடிந்தது. குருதேவர் எழுந்து உட்கார்ந்து பக்தர்களிடம் பேசத் தொடங்கினார். ஸ்ரீராமகிருஷ்ணர் மாவிடம் கூறினார், நான் ராம் ராம் என்று ஜபித்து பைத்தியமாகவே ஆகியிருந்தேன்.
ஒரு சந்நியாசி தந்த ராம்லால் விக்கிரகமுமாக திரிவேன். அதனை குளிப்பாட்டுவேன், உணவு ஊட்டுவேன், தூங்கச் செய்வேன். எங்கெல்லாம் போவேனோ அங்கெல்லாம் அதையும் உடன் எடுத்துக்கொண்டு செல்வேன். ராம்லாலா ராம்லாலா என்று பைத்தியமாகவே ஆகிவிட்டிருந்தேன். முதல் பகுதி முற்றும். சனிக்கிழமை டிசம்பர் 29, 1883. அமாவாசை. காளிகாட் காளி கோயிலுக்கு செல்ல இருந்தார் குருதேவர். வழியில் அதர்சேனின் வீட்டிற்கு போவார். அதரும் காளி கோயிலுக்கு செல்வார். வண்டி குருதேவரது அறையின் வடக்கு வராந்தா பக்கமாக வந்து நின்றது. மா வண்டியின் அருகில் நின்று கொண்டிருந்தார். மா ஸ்ரீ ராமகிருஷ்ணரிடம் கேட்டார், சுவாமி, நானும் வரட்டுமா? ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கேட்டார், ஏன்? மா கூறினார், வழியில் வீட்டிற்கு ஒரு முறை போய் வரலாம் என்று நினைக்கிறேன். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சிறிது யோசித்துவிட்டு கேட்டார், இப்போது போக வேண்டுமா? இங்கு சுகமாகத்தானே இருக்கிறாய். மா கொஞ்ச நேரம் வீட்டிற்கு சென்று வர விரும்பினார். ஆனால் குருதேவர் அதற்கு இணங்கவில்லை. பிற்பகல் சுமார் 1 மணிக்கு தக்ஷிணேஸ்வர கோயிலிலிருந்து வண்டி புறப்பட்டது. 17 தக்ஷிணேஸ்வரத்தில் மா 1 செவ்வாய் டிசம்பர் 18, 1883. தக்ஷிணேஸ்வர கோயில் காலை நேரம். குருதேவர் தமது அறையின் மேற்கு வராந்தாவில் உட்கார்ந்திருந்தார். அவர் எப்போதும் சமாதி நிலையிலேயே மூழ்கியிருக்கிறார். ராக்கால் முதலிய இளைஞர்களிடம் எப்படி ஆன்மீக விழிப்புணர்வை ஏற்படுத்துவது என்பதில் மிகுந்த அக்கறை கொண்டிருந்தார். தேவேந்திரநாத் தாகூரின் பக்தி மற்றும் வைராக்கியம் பற்றி பேச்சு எழுந்தபோது குருதேவர் அவரை புகழ்ந்து ராக்கால் முதலிய இளைஞர்களிடம் கூறினார், தேவேந்திரார் நல்லவர்தான். ஆனால் உலகியலில் சிக்காமல் சுகதேவரை போல் சிறுவயதிலிருந்தே இரவும் பகலும் இறைவனை பற்றி சிந்தனை செய்கின்ற இளந்துறவிகள் கொடுத்து வைத்தவர்கள். உலகியல் மனிதர்களிடம் ஒன்றில்லாவிட்டால் ஒன்று என்று ஏதாவது ஆசையோ பற்றோ இருக்கத்தான் செய்யும். மறுபக்கம் பக்தியும் நன்றாக தென்படும். ஒரு சமயம் மதுர் பாபு வழக்கு ஒன்றில் மாட்டிக்கொண்டார். அப்போது ஒரு நாள் காளி கோயிலில் வந்து தேவியின் அருகில் நின்று கொண்டு, பாபா, இந்த பூவை தேவிக்கு சமர்ப்பியுங்கள் என்றார். நானும் வெள்ள உள்ளத்துடன் அதை செய்தேன். அவருக்குத்தான் என்ன ஒரு நம்பிக்கை, நான் சமர்ப்பித்தால் காரியம் நடந்துவிடும் என்று என்ன ஒரு உறுதி. ரதியின் தாய்க்குத்தான் என்ன ஒரு பக்தி, அவ்வப்போது வந்து எவ்வளவோ சேவை செய்திருக்கிறாள். அவள் ஒரு வைணவி. ஒரு நாள் நான் காளியின் பிரசாதத்தை உண்பதை பார்த்தாள். அதன் பிறகு இங்கு வருவதையே நிறுத்திவிட்டாள். இது ஒரு தலைப்பட்சமான போக்கு. மனிதனை எடுத்த எடுப்பில் புரிந்து கொள்ள முடிவதில்லை. குருதேவர் தமது அறையில் கிழக்கு வாசலின் அருகில் அமர்ந்திருந்தார். குளிர்காலம், எனவே ஒரு கம்பளி போர்வையை போர்த்தியிருந்தார். திடீரென்று சூரியனை பார்த்த குருதேவர் அப்படியே சமாதியில் மூழ்கிவிட்டார். கண்கள் நிலை குத்தி நின்றன. புற உணர்வு சிறிதும் இல்லை. இது என்ன காயத்ரி மந்திரத்தின் விளைவா? தத்சவிதுர் வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி. நீண்ட நேரத்திற்கு பிறகு சமாதி கலைந்தது. ராக்கால், ஹாஸ்ரா, மா முதலியோர் அருகில் இருந்தனர். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் ஹாஸ்ராவிடம் கூறினார், சமாதி, பரவச நிலை எல்லாம் பிரேமையின் விளைவுதான். ஒருமுறை சியாம் பஜாரில் நட்வர் கோஸ்வாமியின் வீட்டில் சங்கீர்த்தனம் நடைபெற்றது. அங்கே ஸ்ரீ கிருஷ்ணர் மற்றும் கோபியரின் தரிசனம் பெற்று சமாதியில் ஆழ்ந்தேன். எனது நுண்ணுடல் ஸ்ரீ கிருஷ்ணரின் திருப்பாதங்களை சுற்றி சுற்றி வருவது போல் தோன்றியது. கல்கத்தாவில் ஒரு ஹரிசபையில் இதேபோல் சங்கீர்த்தனம் நடந்து கொண்டிருந்தது. அப்போதும் சமாதி ஏற்பட்டு புற உணர்வை இழந்தேன். அன்று உடலையே விட்டுவிடுவேனோ என்று எல்லோரும் பயந்துவிட்டனர். குருதேவர் குளிக்கச் சென்றார். குளித்து வந்த பிறகு கோபியரின் பிரேமை பற்றிய பேச்சு தொடர்ந்தது. ஸ்ரீ ராமகிருஷ்ணர் மா முதலியோரிடம் கூறினார், கோபியர் கொண்டிருந்த வசீகரத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். குருதேவர் ராக்காலுக்காக இளநீரும் சர்க்கரையும் சித்தேஸ்வரிக்கு படைப்பதாக நேர்ந்திருந்தார். மாவிடம், இளநீர் மற்றும் சர்க்கரைக்கு ஆகும் செலவை நீ கொடு என்றார். மாலையில் ராக்கால், மா முதலியோருடன் டன்டானியாவில் உள்ள சித்தேஸ்வரி கோயிலுக்கு வண்டியில் புறப்பட்டார் குருதேவர்.
வழியில் சிமூலியா கடைத்தெருவில் இளநீரும் சர்க்கரையும் வாங்கப்பட்டது. கோயிலை அடைந்ததும் நீரை சீவி அதில் சர்க்கரை போட்டு தேவிக்கு படைக்குமாறு கூறினார். குருதேவர் கோயிலை அடைந்தபோது அர்ச்சகர்கள் தேவியின் அருகில் அமர்ந்து நண்பர்களுடன் சீட்டாடுவதைக் கண்டார். உடனே பக்தர்களிடம், பார்த்தீர்களா, இப்படிப்பட்ட இடங்களில் சீட்டு விளையாடுகின்றனர், இங்கு இறைவனை பற்றி நினைக்க வேண்டும் என்று வருத்தத்துடன் கூறினார். பிறகு குருதேவர் அங்கிருந்து புறப்பட்டு யதுமல்லிக்கின் வீட்டிற்குச் சென்றார். யதுவை சுற்றி பல பெரிய மனிதர்கள் உட்கார்ந்திருந்தனர். வாருங்கள் வாருங்கள் என்று யதுமல்லிக் குருதேவரை வரவேற்றார். இருவரும் நலம் விசாரித்துக் கொண்டனர். ஸ்ரீராமகிருஷ்ணர் சிரித்தவாறே கேட்டார், ஏன் இவ்வளவு கோமாளிகளையும் முகஸ்துதிக்காரர்களையும் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? யது சிரித்துக்கொண்டே கூறினார், நீங்கள் கடை தேற்றுவீர்கள் என்றுதான். எல்லோரும் சிரித்தனர். ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், பணக்காரர்கள் பணத்தை அள்ளித் தருவார்கள் என்று முகஸ்துதிக்காரர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் பணக்காரனிடமிருந்து பணத்தை கறப்பது அவ்வளவு சுலபமல்ல. நரி ஒன்று ஓர் எருதை பார்த்தது. பிரியாமல் எப்போதும் அந்த எருதுடன் சுற்றியது. எருது புல்மேய சென்றால் நரியும் கூடவே செல்லும். ஏன் தெரியுமா? எருதின் 2 விதைகள் தொங்குவதை அது கண்டது. எப்போதாவது இவை கீழே விழும், அப்போது நான் சாப்பிடுவேன் என்பது அதன் எண்ணம். எருது படுத்து தூங்கினால் நரியும் அருகில் படுத்து தூங்கியது. எருது எழுந்து அங்கும் இங்கும் திரிந்தால் நரியும் கூடவே திரியும். இவ்வாறு பல நாட்கள் கழிந்தன. ஆனால் எருதின் விதைகள் கீழே விழவில்லை. கடைசியில் நரி ஏமாந்து போய் அங்கிருந்து ஓடிவிட்டது. எல்லோரும் சிரித்தனர். முகஸ்துதிக்காரர்களின் நிலையும் இப்படித்தான். யதுவும் அவருடைய தாயும் குருதேவருக்கும் பக்தர்களுக்கும் சிற்றுண்டி அளித்தனர். புதன், டிசம்பர் 19, 1883. காலை சுமார் 9 மணி. வில்வ மரத்தருகில் நின்று கொண்டு குருதேவர் மாவுடன் பேசிக் கொண்டிருந்தார். அந்த வில்வ மரத்தடி குருதேவரின் சாதனை பூமி. மக்கள் நடமாட்டம் இல்லாத இடம் அது. அதன் வடக்கில் மதில் சுவர், அதற்கு அப்புறம் வெடிமருந்து தொழிற்சாலை, மேற்கில் சவுக்கு மரங்கள். அவை காற்றில் அசிழ்ந்தாடி சோ என்ற இனிய ஒலியை எழுப்பின. அடுத்து ஓடியது கங்கை நதி. தென்புறம் பஞ்சவடி. 4 புறங்களிலும் செடிகளும் மரங்களும் கோயிலே தெரியாத அளவுக்கு வளர்ந்திருந்தன. ஸ்ரீராமகிருஷ்ணர் மாவிடம் கூறினார், ஆனால் காமினி காஞ்சனத்தை துறக்காவிட்டால் நடக்காது. மா கேட்டார், ஏன் நடக்காது? வசிஷ்டர் ராமரிடம், உலகம் இறைவனிலிருந்து வேறானது என்றால் நீ அதை துறக்கலாம் என்று சொன்னில்லையா? ஸ்ரீராமகிருஷ்ணர் சிறிது சிரித்தபடியே கூறினார், ராமர் ராவணனை கொல்ல வேண்டியிருந்தது. ஆகவே குடும்ப வாழ்க்கை நடத்தினார். மனம் புரிந்து கொண்டார். மா பேச்சற்று போய் மரக்கட்டை போல் நின்றார். குருதேவர் தமது அறைக்கு செல்வதற்காக பஞ்சவடியை நோக்கி நடந்தார். மாவும் உடன் சென்றார். மணி 10 பஞ்சவடியில் மீண்டும் பேச்சு தொடர்ந்தது. மா ஸ்ரீராமகிருஷ்ணரிடம் கேட்டார், ஞானம் பக்தி இரண்டும் ஒரு சேர உண்டாக முடியாதா? ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், மிக உயர்ந்த நிலையில் உண்டாகும். சைத்தன்யர் போன்ற ஈஸ்வர கோடிகளுக்கு உண்டாகும். சாதாரண மனிதர்களின் விஷயம் வேறு. ஜோதி தரிசனம் 5 விதமான ஒளி போல் தெரிவதுண்டு. தீபச்சுடரொளி, அக்னி ஒளி, சந்திர ஒளி, சூரிய ஒளி மற்றும் சந்திர சூரிய ஒளி. பக்தி சந்திரன், ஞானம் சூரியன். சில வேளைகளில் ஆகாயத்தில் சூரியன் மெல்ல மெல்ல மறைந்து கொண்டிருக்கும் போதே சந்திரன் உதிப்பதை காண முடியும். அவதார புருஷர்களிடம் பக்தியாகிய சந்திரனையும் ஞானமாகிய சூரியனையும் ஒரே சமயத்தில் காணலாம். மனத்தில் நினைத்துவிட்டால் உடனே எல்லோருக்கும் பக்தியும் ஞானமும் சேர்ந்து கிடைத்து விடுமா என்ன? அது நபருக்கு நபர் வேறுபடுகிறது. சில மூங்கில்களின் உட்பக்கத் துளை பெரிதாக இருக்கும், சிலவற்றில் மிக சிறிதாக இருக்கும். கடவுளை புரிந்து கொள்வது எல்லோருக்கும் முடிகிற காரியமா? 1 படி பாத்திரத்தில் 5 படி பாலை வைக்க முடியுமா? மா கூறினார், ஏன் முடியாது? இறைவனின் அருள் இருந்தால் ஊசியின் காது வழியாக ஒட்டகம் கூட நுழையும். ஸ்ரீராமகிருஷ்ணர் கேட்டார், ஆனால் அருள் என்ன சும்மா கிடைத்து விடுமா? பிச்சைக்காரன் 1 பைசா கேட்டால் கொடுக்கலாம். அவன் ஒரே அடியாக ரயில் கட்டணம் கேட்டால்? மா மௌனமாக நின்றார். குருதேவரும் மௌனமாக இருந்தார். பிறகு திடீரென்று,
ஆம், உண்மைதான். இறைவனது அருளால் சிலருக்கு கிடைக்கும், இரண்டும் சேர்ந்து கிடைக்கும் என்றார். மா கேட்டார், சுவாமி, அருவ சாதனை செய்ய முடியாதா? ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், ஏன் முடியாது? ஆனால் அந்த பாதை மிகவும் கடினமானது. பிரம்மம் என்பது என்ன என்பதை பண்டைய முனிவர்கள் கடும் தவத்தின் விளைவாக உணர்வில் உணர்ந்தனர், அனுபவத்தில் உணர்ந்தனர். அவர்கள் எவ்வளவு பாடுபட வேண்டியிருந்தது! தங்கள் குடிலிலிருந்து அதிகாலையில் புறப்படுவார்கள். நாள் முழுவதும் தவம் செய்வார்கள். மாலை வேளையில் வீடு திரும்புவார்கள். பிறகு சிறிது பழம், கிழங்கு இவற்றை உண்பார்கள். இந்த சாதனையில் உலகப்பற்று ஒரு துளி இருந்தாலும் பலன் கிடைக்காது. உலக இன்பப் பொருட்களின் சுவை, ஒளி, தொடு உணர்ச்சி, ஓசை, மனம் இவற்றின் நிழல் கூட மனத்தில் இருக்கக்கூடாது. அப்போதுதான் மனம் தூய்மையாகும். அந்த தூய மனம் எதுவோ அதுவே தூய ஆன்மா. மடத்து சாது ஒருவரை ஒரு தீயவன் அடித்தான். அவர் மயங்கி விழுந்தார். பிறகு மயக்கத்தை தெளிய வைத்து, சுவாமி, இப்போது உங்களுக்கு யார் பால் தருகிறார்கள் என்று கேட்டபோது அவர், யார் அடித்தானோ அவனே பால் தருகிறான் என்றார். மா கூறினார், ஆம் சுவாமி, எனக்கு தெரியும். ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், தெரிந்தால் மட்டும் போதாது, மனத்தில் நன்றாக பதிய வைக்க வேண்டும். உலகியல் எண்ணங்கள் மனத்தை சமாதி நிலை அடைய விடுவதில்லை. உலகியல் சிந்தனைகள் அடியோடு விலகுமானால் ஸ்தித சமாதி உண்டாகிறது. ஸ்தித சமாதியில் என்னால் உடம்பை விட்டுவிட முடியும். ஆனால் பக்தியை பற்றி கொண்டு பக்தர்களுடன் வாழ வேண்டும் என்னும் ஆசை சிறிது இருக்கிறது. அதனால்தான் சிறிது மனம் உடலின் மீதும் ஒட்டி கொண்டிருக்கிறது. உன்மனா சமாதி என்று ஒன்று உண்டு. சிதறி கிடக்கின்ற மனத்தை திடீரென்று ஒன்றுபடுத்துவது. இது உனக்கு புரிகிறதா? ம கூறினார், ஆம் சுவாமி. ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், சிதறி கிடக்கின்ற மனத்தை திடீரென்று ஒன்றுபடுத்துவது. இந்த சமாதி நிலை அதிக நேரம் நிலைக்காது. உலகியல் எண்ணங்கள் வந்து கலைத்து விடுகிறது. யோகிகள் யோகத்திலிருந்து நழுவி விடுகிறார்கள். சுவர்ச்சந்தில் கீரி பிள்ளைகள் வசிப்பதை காமார்பூரில் நான் கண்டிருக்கிறேன். சந்தில் இருக்கும்போது அவை சுகமாக இருக்கும். சிலர் அதன் வாலில் செங்கல்லை கட்டிவிடுவார்கள். செங்கல்லின் கணத்தால் அது சந்திலிருந்து வெளியே வந்துவிடும். சுவர்ச்சந்தில் சுகமாக இருப்பதற்காக அது எத்தனை முறை முயற்சி செய்யுமோ அத்தனை முறையும் செங்கல்லின் பாரத்தால் கீழே இழுக்கப்பட்டு வெளியே வந்துவிடும். உலகியல் எண்ணங்களும் இப்படித்தான் யோகிகளை யோகத்திலிருந்து நழுவச் செய்கின்றன. உலகியல் மனிதர்களுக்கு கூட எப்போதாவது சமாதி நிலை வாய்க்கலாம். சூரியன் உதித்ததும் தாமரை மலர்கிறது. ஆனால் மேகத்தால் சூரியன் மறைந்தால் அது கூம்பி விடுகிறது. உலகியல்தான் மேகம். மா கேட்டார், சாதனை செய்தால் ஞானமும் பக்தியும் சேர்ந்து கிடைக்காதா என்ன? ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், பக்தியின் வாயிலாக இரண்டும் கிடைக்கும். தேவையானால் இறைவனே பிரம்ம ஞானத்தையும் தருவார். மிக உயர்ந்த நிலையிலுள்ள சாதகன் இரண்டையும் ஒரு சேரப் பெறலாம். மா குருதேவரை வணங்கிவிட்டு வில்வ மரத்தடிக்குச் சென்றார். மதியத்திற்கு மேலாகியும் அவர் திரும்பவில்லை. எனவே அவரை காண்பதற்காக குருதேவர் வில்வ மரத்தை நோக்கி நடந்தார். அப்போது மா தரை விரிப்பு, ஆசனம், கமண்டலம் முதலியவற்றுடன் எதிரே வந்தார். குருதேவரை கண்டதும் தரையில் வீழ்ந்து வணங்கினார். ஸ்ரீராமகிருஷ்ணர் மாவிடம் கூறினார், உன்னை தேடித்தான் வந்து கொண்டிருக்கிறேன். இவ்வளவு நேரமாகிவிட்டது. ஒருவேளை நீ சுவர் ஏறி குதித்து ஓடிவிட்டாயோ என்னவோ என்று நினைத்தேன். உன் கண்களை கண்டதிலிருந்து எங்கே நீயும் நாராயண சாஸ்திரியைப் போல் ஓடிவிடுவாயோ என்று எண்ணினேன். பிறகு இவன் அப்படி செய்ய மாட்டான், இவன் தீர ஆலோசித்து செயல்படுபவன் என்று தோன்றியது. இரவு நேரம். குருதேவர் மாவுடன் பேசிக் கொண்டிருந்தார். ராக்கால், லாட்டு, ஹரிஷ் முதலியோரும் அங்கே இருந்தனர். ஸ்ரீராமகிருஷ்ணர் மாவிடம் கேட்டார், சிலர் கிருஷ்ணலீலைக்கு தத்துவ விளக்கம் தருகின்றனர். நீ என்ன சொல்கிறாய்? மா கூறினார், பலரும் பலவிதமாக சொல்கிறார்கள், சொல்லட்டுமே. பீஷ்மர்
மரண வேளையில் அம்பு படுக்கையில் படுத்திருந்தபோது அழுததற்கான காரணத்தை பற்றி நீங்கள் பீஷ்மர் ஏன் அழுதார், அம்பின் வேதனையால் அல்ல, சாக்ஷாத் நாராயணனே அர்ஜுனனின் தேரோட்டியாக இருந்தும் பாண்டவர்களின் துன்பங்களுக்கு முடிவு ஏற்படவில்லையே, இறைவனுடைய லீலையை பற்றி எதுவும் புரிந்து கொள்ள முடியவில்லையே என்பதை நினைத்து அழுதார் என்று சொல்வீர்களே. அனுமனை பற்றியும் கூறியிருக்கிறீர்கள். நாள், திதி, நட்சத்திரம் எதுவும் எனக்கு தெரியாது, என் நினைவெல்லாம் ராமர் மட்டுமே என்றாராம் அனுமன். பிரம்மம், சக்தி இவை இரண்டை தவிர வேறு எதுவுமே கிடையாது என்றும் சொல்லியிருக்கிறீர்கள். பிரம்ம ஞானம் ஏற்பட்டால் அவை இரண்டும் ஒன்றுதான் என்ற உணர்வு உண்டாகிறது என்றும் கூறியிருக்கிறீர்கள். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கூறினார், ஆமாம், உண்மைதான். நீ போய்ச் சேர வேண்டும். அதற்கு முட்காடு வழியாகவும் போகலாம், நல்ல வழியாகவும் போகலாம். பலவிதமான கருத்துக்கள் உள்ளன, உண்மைதான். இதன் காரணமாக சந்நியாசிகளுக்கான விருந்து ஒன்று நடைபெறாமலே போயிற்று என்று நங்டா கூறினார். ஓரிடத்தில் விருந்து நடந்தது. பல சம்பிரதாயங்களை சேர்ந்தவர்களும் வந்திருந்தார்கள். எங்கள் சம்பிரதாய சாதுக்களுக்கு முதலில் சாப்பார், பிறகு மற்றவர்களுக்கு என்று எல்லோரும் சொன்னார்கள். ஒரு முடிவுக்கும் வர இயலவில்லை. கடைசியில் எல்லோரும் போயே விட்டார்கள். அந்த உணவு விலைமகளிருக்கு வழங்கப்பட்டது. மா கூறினார், தோதாபுரி உண்மையிலேயே பெரியவர். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கூறினார், அவர் சாதாரணமானவர் என்கிறான் ஹாஸ்ரா. இதையெல்லாம் பேசி பயனில்லை அப்பா. தங்கள் கடிகாரமே சரியான மணியை காட்டுகிறது என்றுதான் எல்லோரும் சொல்கிறார்கள். நாராயண சாஸ்திரிக்கு தீவிர வைராக்கி உண்டாகியது. இவ்வளவு பெரிய பண்டிதர் மனைவியை துறந்து சென்று விட்டார். மனதிலிருந்து காமினி, காஞ்சனம் முற்றிலும் போனால்தான் யோகம் கைகூடும். சிலரிடம் யோகிக்கான அடையாளங்களை காணலாம். உனக்கு 6 சக்கரங்களை பற்றி சிறிது கூற வேண்டும். யோகிகள் 6 சக்கரங்களை துளைத்து இறைவனது அருளால் அவரது காட்சி பெறுகின்றனர். 6 சக்கரங்களை பற்றி கேட்டிருக்கிறாயா? மா கூறினார். வேதாந்தத்தில் 7 தளங்கள் பற்றி கூறப்பட்டுள்ளது. ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், வேதாந்தத்தில் அல்ல, வேதத்தில். இந்த 6 சக்கரங்களும் என்ன தெரியுமா? சூட்சும உடலில் உள்ள தாமரைகளே அவை. யோகி அவற்றை காண்கிறான். அவை மெழுகினாலான மரத்தின் பழங்களையும் இலைகளையும் போல் இருக்கின்றன. மா கூறினார், ஆம் சுவாமி, யோகிகள் அவற்றை காண்கிறார்கள். ஒரு வகையான கண்ணாடி இருக்கிறது. அதன் வழியாக பார்த்தால் சிறிய பொருளும் பெரியதாக தெரியும் என்று நான் ஒரு புத்தகத்தில் படித்தேன். அதுபோல் யோகத்தின் மூலம் இந்த நுண்ணிய தாமரைகளை காணலாம். குருதேவர் பஞ்சவடியை அடுத்துள்ள அறையில் மாவை தங்கச் சொன்னார். அதன்படி மா அந்த அறையில்தான் இரவு தங்கினார். வெள்ளி, டிசம்பர் 21, 1883. மறுநாள் காலை நேரம். குருதேவர் தனிமையில் வில்வ மரத்தடியில் மாவுடன் பேசிக் கொண்டிருந்தார். சாதனைகளை பற்றிய பல்வேறு ரகசியங்கள், காம்பினி காஞ்சனத்துறவு, சில சமயம் மனமே குருவாக ஆதல் என்றெல்லாம் பல விஷயங்கள் பேசப்பட்டன. பகலுணவிற்கு பிறகு குருதேவர் அழகிய மஞ்சள் நிற உடை அணிந்து பஞ்சவடிக்கு சென்றார். அங்கே 2-3 வைணவ சந்நியாசிகள் உட்கார்ந்திருந்தனர். அவர்களில் ஒருவர் பவுல். பிற்பகலில் நானக சம்பிரதாயத்தைச் சேர்ந்த சாது ஒருவர் வந்தார். ஹரிஷ், ராக்கால் முதலியோர் அங்கே இருந்தனர். அந்த சாது அருவவாதி. உருவக் கடவுளையும் வழிபடுமாறு குருதேவர் அந்த சாதுவுக்கு கூறினார். ஆழமூழ்கு, மேலே மிதந்தால் ரத்தினம் கிடைக்காது. இறைவன் உருவமற்றவன்தான், ஆனால் உருவமுள்ளவனும் கூட. உருவத்தை நினைத்தால் விரைவில் பக்தி உண்டாகிறது. பிறகு அருவக் கடவுளை தியானிக்கலாம். கடிதத்தை படித்து முடித்த பிறகு அதை தூர எறிந்து விடலாம் அல்லவா? அதன் பிறகு அதில் எழுதியிருப்பதற்கேற்ப வேலையில் ஈடுபடலாம். சனிக்கிழமை, டிசம்பர் 22, 1883. தட்சிணேஸ்வர காளி கோயில். காலை சுமார் 9 மணி இருக்கும். குருதேவர் தமது அறையின் தென்கிழக்கு வராந்தாவில் பக்தர்களுடன் உட்கார்ந்திருந்தார். பலராமின் தந்தை வந்திருந்தார். ராக்கால், ஹரிஷ், மா,
லாட்டு முதலியோர் தக்ஷிணேஸ்வரத்தில் தங்கியிருந்தனர். சியாம்புகூரைச் சேர்ந்த தேவேந்திர கோஷும் வந்திருந்தார். ஒரு பக்தர் கேட்டார், பக்தி எப்படி உண்டாகும்? ஸ்ரீராமகிருஷ்ணர் பலராமின் தந்தை முதலியவர்களிடம் கூறினார், முன்னேறி செல்லுங்கள். 7 வாசல்களுக்கு அப்பால் அரசன் இருக்கிறான். எல்லா வாசல்களையும் கடந்தால்தானே அரசனை பார்க்க முடியும். சாணக்கில் உள்ள அன்னபூரணி கோயில் பிரதிஷ்டையின் போது 1874-75 நான் துவாரகா பாபுவிடம் சொன்னேன், பெரிய குளங்களில் அடியாழங்களில் பெரிய மீன்கள் இருக்கும். இரையை தூவுங்கள். அந்த வாசனையினால் அந்த மீன்கள் மேலே வரும். சில வேளைகளில் தண்ணீர் பளார் பளார் என்று அலையடிக்கும் அளவிற்கு அவை குதித்து வரும். பிரேமையும் பக்தியும் தான் இறை. இறைவன் மனித வடிவில் திருவிளையாடல் புரிகிறார். கிருஷ்ணர், ராமர், சைத்தன்யர் என்று பல வடிவங்களில் அவதரிக்கிறார். ஒரு முறை கேசவரிடம் கூறினேன், இறைவன் மனிதனிடம் அதிகமாக பிரகாசிக்கிறார். வயல்வரப்பு ஓரங்களில் சிறு சிறு வளைகள் இருக்கும். மழைக்காலங்களில் இந்த வளைகளில் மீன், நண்டு முதலியவை சென்று சேரும். நண்டும் மீனும் உங்களுக்கு தேவையானால் இந்த வளைகளில் தேட வேண்டும். அதுபோல் இறைவனை தேட வேண்டுமானால் அவதார புருஷனிடம் தேட வேண்டும்.